Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது டாபிக் உள்ள போக போகிறோம். தட் இஸ் பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட். பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட growth எப்படி இருக்குது, அனிமல் growthலேருந்து அது எப்படி டிஃபர் ஆகுது அந்த மாதிரி, அப்புறம் அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் growth அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் லேசியாக போனால் கூட மிக மிக முக்கியமான டாபிக். ஏன்னா ஒரு பிளான்ட் வளரணும், வெஜிடேட்டிவ் ஃபேஸ்லேருந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்க்கு போகணும், அந்த பூ காயாகி கனியாகி நமக்கு வரணும், நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி அதெல்லாம் ஓவர் த நைட் நடக்கிற விஷயங்கள் இல்லை இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். அதே மாதிரி லெசனும் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் முக்கியமான லெசனும் கூட. அதுவும் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் போவோம் இந்த டாபிக்குள்ளே. சாப்டர் 13 பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு தாவரங்களின் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எப்படி வளருது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் தி ஆர்கனைசேஷன் ஆஃப் அ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இன் சாப்டர் 5. ஹாவ் யூ எவர், நம்ம சாப்டர் 5ல் படித்தோம், மார்ஃபாலஜி, அனாட்டமி, அதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா. அது have you ever thought about where and how the structures like roots, stems, leaves, flowers, fruits and seeds arise, and that too in an orderly sequence? இதெல்லாம் எப்படி வந்தது, இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது, ஒரு பெரிய விருட்சம் ஒரு விதைக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு கவிதை சொல்கிற மாதிரி இத்தனை விஷயங்கள் எங்கே இருந்துச்சு, ஸ்டெம்மோ, லீஃபோ, ஃப்ளவரோ, இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னா எல்லாமே ஒரு சீடுக்குள்ளே தான் இருக்குது. அந்த சீடு முளைச்சி வெளியே வந்து தான் இத்தனை பெரிய விஷயங்களை கொடுக்குது. ஸோ யூ ஆர் பை நவ் அவேர் ஆஃப் த டேர்ம்ஸ் சீட், சீட்லிங், பிளான்ட்லெட், மெச்சூர் பிளான்ட். ஸோ நம்ம எப்படி இந்த குழந்தைகள் பிறந்த உடனே குழந்தை, சிறுமி அப்படிலாம் சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சீட்லிங் ஃபஸ்ட்டு வெளியே வர்றது, அப்புறம் குட்டியாக வரும்போது பிளான்ட்லெட், and then mature plant. You have also seen that trees continue to increase in height or girth over a period of time. girthனா அதோட அகலம், அதாவது அது லேட்ரலாக பெருத்துக்கிட்டே போகுது இல்லையா, செகண்டரி growth. அது ட்ரீல தான் நம்ம பார்க்க முடியும். சின்ன பிளான்ட், ஒரு ஹர்ப் வந்து இவ்வளோ பெரிய தடியான ஸ்டெம் வச்சு நம்ம பார்க்க முடியாது. So however, the leaves, flowers and fruits of the same tree not only have limited dimensions but also appear and fall periodically and sometimes repeatedly. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதே மாதிரி வளர்ந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ லீஃபு விழும், திரும்பியும் புதுசாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி பீரியாடிக்கலாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? Why does vegetative phase precedes flowering in a plant? எதுக்காக அது இப்போ ஃப்ளவரிங்குள்ளே போகணும், வெஜிடேட்டிவ் ஃபேஸ்லேருந்து ஏன் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்க்கு போகணும் அந்த மாதிரி. All plant organs are made up of a variety of tissues. Is there any relationship between the structure of a cell, tissue, an organ and the function they perform? Of course, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்க தானே செய்யுது. நாம் பார்த்தோம் இல்லையா, ரூட் என்ன பண்ணுது, ஸ்டெம் என்ன பண்ணுது, லீஃப் என்ன பண்ணுது, பூக்கு என்ன வேலை இருக்குது இங்கே, அந்த மாதிரி எவ்ரி செல் இஸ் ஸ்பெஷல். மெரிஸ்டமேட்டிக் செல் இருக்குது, பெர்மனன்ட் செல் இருக்குது. டிஷ்யூக்குள்ளே போனீங்கன்னா பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, ஜைலம், ஃப்ளோயம், எவ்வளோ விஷயங்கள் வெரைட்டியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வேலைகளும் மாறிக்கொண்டு தான் இருக்குது. Can the structure and the function of these be altered at times? All cells of a plant are descendants of the ஜைகோட்லேருந்து வருவது தான் அதனுடைய மொத்த அமைப்பு. The question is then, why and how do they have different structural and functional attributes? அப்படி இருக்கும்போது எப்படி இதுக்கெல்லாம் மாற்றமான விஷயங்கள் நடக்குது? Development is the sum of the two processes, growth and differentiation. ஸோ நீங்கள் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், growth and differentiation. இங்கே என்ன differentiation ஒரு term வருது பார்ப்போம். To begin with, it is essential and sufficient to know that the development of a mature plant from a zygote, fertilized egg, follow a precise and highly ordered succession of events. அப்படியே பீரியாடிக்கலாக ஒன் ஆஃப்டர் அதர் அழகாக நடந்துக்கிட்டே வரணும். During this process, a complex body organization is formed that produces roots, leaves, branches, flowers, fruits and seeds, and eventually they die. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் அப்படியே காலப்போக்கில் ஒரு உயிர்னாலே டெத்தும் இருக்கும் இல்லையா, காலப்போக்கில் சாகுது.
ஆனால் இந்த சாகிறது ஒரு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் 1 இயரில், பைனியல் 2 வருஷத்தில், பெரினியல் பல வருடங்கள் வாழும். ஸோ ஆனால் அதுவும் ஒரு நாள் சாகும். ஸோ ஆனால் அந்த இயர்ஸ் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் த ப்ராசஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் இஸ் சீட் ஜெர்மினேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா seed germination. The seed germinates when favorable conditions for growth exist in the environment. Favorable condition இருந்தால் தான் ஒரு seed germinate ஆகும். In absence of such favorable conditions, the seed do not germinate and goes into a period of suspended growth. Okay, அமைதியாக இருக்கு or rest. Once favorable conditions return, the seeds resume metabolic activities and growth takes place. ஸோ அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அது ரெஸ்யூம் பண்ணிக்கும் அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை. In this chapter, you shall also study some of the factors which govern and control these developmental processes. These factors are both intrinsic, internal factor, or external factor, that is intrinsic or extrinsic factor of the plant. ஸோ இப்போ நாம் அடுத்த பேஜுக்கு போவோம். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஜெர்மினேஷன் அண்ட் சீட்லிங் டெவலப்மெண்ட் இன் பீன்ஸ். ஸோ இங்கே சாயில் லைனுங்கிறது இந்த எண்டில் இருக்குது. கீழே அதாவது சாயிலுக்கு கீழே இது காட்டலிடன். ஓகே, திஸ் இஸ் த காட்டலிடன். காட்டலிடன் இஸ் அப்படி ஒரு மாதிரி பச்சை கலராக எம்ப்ரியானிக் லீஃப்னு கூட சொல்லுவோம் இதை. இந்த காட்டலிடன் மண்ணுக்கு கீழே ஐப்போகாட்டைல், மண்ணுக்கு மேலே வரும்போது இது எபிகாட்டைல். இந்த எபிகாட்டைலில் ஹூக் இப்படி கர்வியாக வருது பாருங்கள். இந்த ஹூக் ஃபார்மேஷன், இந்த ஒரு லைன் நம்ம இங்கே ஹார்மோன் படிக்கும்போது படிப்போம். இந்த ஹூக்குங்கிறது என்னென்னா இந்த எப்பிக்கல் ரீஜனில் தான் எப்பிக்கல் டாமினன்ட் பட் இருக்குது இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்ண. பிகாஸ் ஒரு சீடு மண்ணை தொலைச்சி கழிச்சு அப்படி வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது அதனுடைய எப்பிக்கல் ரீஜன் ஸ்பாயில் ஆகாமல் இருக்க அந்த ஹூக் நேச்சுரலாக அதுக்கு கொடுத்த ஒரு ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் இது சீட் கோட்டு, எபிகாட்டைல், இங்கே இருக்கிற எப்பிக்கல் பட்டு, இந்த லீஃப் அழகாக வளர்ந்த ஒரு சீட்லிங் இது. ஓகே, ஸோ டயக்ராம் அப்படியே கொஞ்சம் கண் முன்னாடி வச்சுக்கோங்க. அடுத்தது growth. Growth is regarded as one of the most fundamental and conspicuous characteristics of a living being. Conspicuousனா பார்வைக்கு தெரியும் ஒரு பிளான்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் growthங்கிறது. வாட் இஸ் growth? Growth can be defined as an irreversible permanent increase in size of an organism or its parts or even an individual cell. இண்டிவிஜுவல் செல்லை நம்மளால் வரையறித்து சொல்ல முடியாது இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. ஆனால் அந்த செல்கள் இருக்கிற அந்த ஆர்கனை நம்மளால் அளக்க முடியும், அதுதான் சொல்லுவாங்க. ஸோ க்ரோத்னா இர்ரிவர்சபிள், பின்னோக்கி போகாமல் முன்னோக்கியே போய்கொண்டிருக்கிற ஒரு பெர்மனண்ட் இன்க்ரீஸாக. ஓகே, இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் த ஆர்கன் ஆர் பார்ட் ஆர் அன் இண்டிவிஜுவல் செல். Generally, growth is accompanied by metabolic processes, both anabolic and catabolic, that occur at the expense of energy. எப்படி எனர்ஜி கிடைக்குதுன்னு போன சாப்டரில் பார்த்தோம். Therefore, for example, expansion of a leaf is growth. Size ஒரு இப்படி இருக்கிற ஒரு லீஃபு இப்படி பெருசாக ஆகுது அப்படின்னு சொன்னால் expansion of a leaf. So, this is growth. How would you describe the swelling of a piece of a wood when placed in water? இது அப்படியே wood swell ஆகுது இல்லையா, this is imbibition. தண்ணியை உள்ள அப்சர்வ் பண்ணி டெட் wood அப்படியே பருத்து போகிறது imbibition. இப்போ பார்ப்போம். பிளான்ட் க்ரோத் ஜென்ரலி இஸ் இன்டிட்டர்மினேட். இன்டிட்டர்மினேட்னா ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய வளர்ச்சியெல்லாம் டிட்டர்மினேட், அனிமலுக்கு இது இன்டிட்டர்மினேட். Plant growth is unique because plants retain the capacity for unlimited growth throughout their life. This ability of the plant is due to the presence of meristems at certain locations in their body. Meristem அப்படின்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் பழைசெல்லாம் யோசித்து பார்த்துக்கணும். 3 types of meristem நாம் பார்த்தோம். எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், இதெல்லாம் நம்ம அனாட்டமியில் படித்தது. 3வது லேட்டரல் மெரிஸ்டம். இந்த லேட்டரல் மெரிஸ்டம்ங்கிறது செகண்டரி க்ரோத். ஓகே, இதெல்லாம் மறக்கவே கூடாது. இது ரெண்டும்
ப்ரைமரி க்ரோத்துக்கு நாம் படித்தது. ப்ரைமரி க்ரோத்தில் இருக்கும். இது எபெக்ஸ் ரீஜனில் டிப்பில் வர்றது. இது வந்துட்டு இன்டர்கேலரி, நமக்கு அந்த இன்டர் நோடுக்கு கிட்ட, எஸ்பெஷலி இதை ரொம்ப நல்லா பார்க்க முடியும் மோனோகாட்டில். டைகாட்டில் பிரான்ச்சஸ் வர இடத்துல பார்ப்போம். லேட்ரல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது செகண்டரி க்ரோத், அந்த கிர்த் ஆஃப் த ட்ரீ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சுற்றளவு பெருசாக மாறுறது லேட்ரல் மெரிஸ்டம். அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். அட் சர்டன் லொக்கேஷன்ஸ், இந்த லொக்கேஷன்ஸ் தான் இந்த 3. The cells of such meristems have the capacity to divide and self-perpetuate. So they are keep on dividing. அதான் perpetuating cellன்னு சொல்லுவோம். The product, however, soon loses the capacity to divide and such cells make up the plant body. So permanent tissue. நம்ம இப்போ இந்த ரூட் படிக்கும்போதும் படித்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரூட் கேப் ரீஜன் நான் குட்டியாக அப்படியே உங்களுக்கு இங்கே ரீகலெக்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் மெரிஸ்டமேட்டிக் ஜோன். அடுத்தது அப்படியே இந்த செல்ஸ் இலாங்கேட் ஆகும், இலாங்கேஷன் ஜோன். மூணாவதாக மெச்சூர் ஆகும். திஸ் இஸ் இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு ரூட் ஹேர்லாம் இருக்கும். திஸ் இஸ் ஜோன் ஆஃப் மெச்சூரேஷன். ஓகே, ஸோ இப்படி போட்டுக்கலாம். இந்த எம்மும் குழம்பிடும். எம்இமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எம்இமா இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இங்கே வந்து மெரிஸ்டமேட்டிக் மீஇமான்னு கூட வச்சுக்கலாம். இப்படியும் கூட உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா ஓகே. ஸோ கீழே இருக்கிறது zone of formation or meristematic, இது elongation and then maturation. இந்த maturation zoneல தான் உங்களுக்கு parenchymaவாக, அது டெஸ்டினேஷனே என்னன்னு அங்கே போனால் தான் நடக்கும். பார்ப்போம் இப்போ. The product, however, soon loses the capacity to divide and such cells make up the plant body. This form of growth, wherein new cells are always being added to the plant body by the activity of the meristem, is called the open form of growth. இதுவும் பார்க்கணும், exam question. So new cells are always being added to the plant body by the activity of meristem. This is called open form of growth. What would happen if the meristem ceases to divide? Does this ever happen? Of course, meristem தன் வேலையை நிறுத்தி கொண்டால் பிளான்ட் வளராது. Does this ever happen? ஆகிட்டு இருக்குல்ல, மெச்சூரான செல்லு மெரிஸ்டமேட்டிக்காக ஆகிறதில்ல அன்லெஸ் அன்டில் ரொம்ப வேலிட் ரீசன் வரும்போது, செகண்டரி க்ரோத் வரும்போதோ நம்ம டிஷ்யூ கல்ச்சரில் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரங்களில் மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் கட்டானது தான். அதுக்கப்புறம் டஸ் திஸ் இட் ஹேப்பன் சம்டைம்ஸ். ஸோ அதனுடைய கெப்பாசிட்டியை நிறுத்தி விட்டால் அது அவ்வளோதான், அது பிளான்ட் வளராது. சில நேரங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம எல்லா இடத்துலையுமே வளர்ச்சியை பார்க்கணும். லீஃப் ஒரு லெவலுக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் வளருது இல்லையா, பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ ஒரு லீஃபும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது இல்லை, அங்கே எல்லாம் மெரிஸ்டம் இல்லை, பெர்மனன்ட் டிஷ்யூஸ் தான் இருக்கும். So in earlier classes you have studied about the root apical meristem and the shoot apical meristem. You know that they are responsible for, just a minute, they are responsible for the primary growth of the plant and principally contribute to the elongation of the plant along their axis. So principally அதனுடைய அர்த்தம் என்னன்னா elongate ஆகிட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு. You also know that in dicotyledonous plants and gymnosperm, the lateral meristems, vascular cambium and cork cambium appear later in life. So the lateral meristem, இதுதான், this gives the vascular cambium and cork cambium. இது ஞாபகம் வச்சுக்கணும். So இப்போ for example I just draw, இதுதான் vascular bundle. Just a minute, இப்படி இருக்குது. யூஸ்வலாக உங்களுக்கு டைகாட்லே ஆகட்டும் இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் வேஸ்குலார் ரீஜன் மட்டும் வரைகிறேன். இப்படி இருக்குது. ஸோ இதில் நடுவில் இருக்கிற கேம்பியம் எல்லாம் திஸ் இஸ், உள்ளே இருக்கிறது ஜைலம், வெளியே இருக்கிறது ஃப்ளோயம். ஓகே, ஸோ ஜைலம் ஃப்ளோயம் இப்படி வச்சுக்கலாம். இங்கே நடுவில் இருக்கிறது கேம்பியம். ஓகே, ஸோ இப்போ உள்ளே இருக்கிற இந்த ஜைலம் இன்ட்ராஃபாசிகுலார். நம்ம செகண்டரி க்ரோத் படிக்காததுனால இது தெரியாமல் போகுது. இன்ட்ராஃபாசிகுலார் கேம்பியம். உள்ளே ரெண்டுத்தையும் நடுவில் ஜாயின் பண்ணுற ஆள் இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம். இவங்கள நம்ம இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இவனை ஃபார்ம் பண்ணுறவங்க தான் வாஸ்குலார் கேம்பியம். கார்க்கு கேம்பியம்னா என்னென்னா, இப்போ ஒரு செகண்டரி க்ரோத் நடக்குது ஒரு பிளான்ட்டில். இப்போ இப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, ரிங்காக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது.
இப்படி கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்போது இந்த அவுட்டர் மோஸ்ட் ஜோனில் இருக்கிற எபிடர்மிஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த எபிடர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட்டு. இதில் ஜஸ்ட் பிலோ திஸ் ஃபியூ செல்ஸ், இப்போ நான் வேறு கலர் யூஸ் பண்ணால் இட் வில் பி குட் டு see. இப்போது திஸ் இஸ் த செல். ஓகே, இந்த செல் இது ஜஸ்ட் பிலோ த எபிடர்மிஸ், இதுதான் கார்க் கேம்பியம். ஓகே, இது நம்ம இப்போ டிஃப்ரென்சியேஷன் வரும்போது நான் இப்போ ரீகலெக்ட் பண்ணுவேன். இது இப்போது உங்களுக்கு நார்மல் செல் வந்து மெச்சூர் ஆயிருச்சு, அதுதான் டிஃப்ரென்சியேஷன் பின்னாடி வரும். இப்போது டிஃப்ரென்ஷியேட் ஆகி பெர்மனன்ட் செல் திருப்பியும் மெரிஸ்டமேட்டிக்காக மாறி கார்க் கேம்பியமாக மாறிடுச்சு. இந்த கார்க் கேம்பியம் 2 விதமான செல்களை திருப்பியும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று வெளிப்பக்கம், இதுக்கு வெளிப்பக்கம் ஃபார்ம் ஆகிற ஒரு செல், இன்னொன்று இதுக்கு உள்பக்கம் ஃபார்ம் ஆகிற ஒரு செல். இப்படி ஸோ ஆக மொத்தம் இப்போ நமக்கு 3 செல் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் 3 கலர் கொடுத்துருக்கேன், எல்லோ, க்ரீன் அண்ட் வயலட். இப்போது இதுக்கு உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கிறது செகண்டரி கார்டெக்ஸ். இப்போ நான் பின்னாடி வரும், இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற நெசசிட்டி வரும். இந்த எல்லோ கலரில் ஃபார்ம் ஆனது கார்க். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் ஃபெல்லம், இதுக்கு இன்னொரு பேர் ஃபெல்லோஜென், இதுக்கு இன்னொரு பேர் ஃபெல்லோடம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன், டிஃப்ரென்சியேஷன் அண்ட் ரீடிஃப்ரென்சியேஷன், இப்போ நம்ம அந்த 3 மேட்டரும் நமக்குள்ளே இப்போ வரும். பின்னாடி டிஃப்ரென்சியேஷனில் வரும்போது திரும்பவும் இது அப்படியே. ஸோ இந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக இங்கங்கே அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு போகும். ஸோ இதுதான் இந்த கார்க் கேம்பியத்தோட கதை. So these are the meristems that cause the increase in girth of the organ in which they are active. So they are very active. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரிங்காக ஃபார்ம் ஆகுது இல்லையா, எவ்ரி இயர் ஆனுவல் ரிங். ஸோ நம்ம ஒரு லாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிம்பர் மார்ட்டில் போய் அப்படியே ரவுண்டாக இருக்கும். இட் இஸ் நத்திங் பட் ஆனுவல் ரிங். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் செகண்டரி க்ரோத் ஆஃப் த பிளான்ட். அப்போ தான் ட்ரீ ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போது அடுத்தது க்ரோத் இஸ் மெஷரபிள். இப்போ இந்த பிக்சரை சைமல்டேனியஸாக பார்த்துக்கங்க, தட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். இந்த ஏரோ மார்க்கெலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இங்கேயும் மேலே இருந்து வர ஏரோ மார்க்கு, இங்கே கீழே, இங்கே லேட்ரல் க்ரோத். ஸோ ரூட்டில் இப்படி வந்துக்கிட்டு இருக்குது, ஸ்டெம்மில் இப்படி போயிட்டு இருக்குது, அண்ட் இந்த ஏரோ மார்க் உள்ளே இருக்கிறது வாஸ்குலார் கேமியம். ஸோ பிக்சரை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது க்ரோத் இஸ் மெஷரபிள். growth measure பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், எஸ் அஃப்கோர்ஸ். growth at a cellular level is principally a consequence of increase in the amount of protoplasm. protoplasmic growth அப்படின்னு சொல்லுவோம். protoplasm increase பண்ணி செல் பெருசாக்குது. ஓகே, since increase in protoplasm is difficult to measure directly, one generally measures some quantity which is more or less proportional to it. protoplasm எவ்வளோன்னு எடுத்துலாம் அளக்க முடியாது, ஆனால் அது எப்படி செல்லு பெருசாக அந்த ஆர்கன் பெருசாகிட்டு இருக்கும் இல்லையா, அதை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ growth is therefore measured by variety of parameters, some of which are increase in fresh weight, dry weight, length, area, volume and cell number. இதெல்லாம் வச்சு பார்க்க முடியும். You may find it amazing to know that one single maize root apical meristem can give rise to more than 17,500 new cells per hour. Understood? ஸோ ஒரு மெய்ஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் 17,500 நியூ செல்ஸ் ஏபிக்கல் மெரிஸ்டமில் ஃபார்ம் ஆகுது. வேறு செல்ஸ் இன் வாட்டர்மெலன் மே இன்க்ரீஸ் இன் சைஸ் பை அப் டு 3,50,000 டைம்ஸ். வாட்டர்மெலனில் அதுதான் இங்கே ஃப்ரெஷ் வெயிட்டாக பார்க்கலாம், ட்ரை வெயிட்டாக அளக்கலாம், லென்த் அளக்கலாம், ஏரியா அளக்கலாம், வால்யூம் அளக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. In the former, growth is expressed as increase in cell. So இங்கே increase in cell number, இங்கே growth increase in the size of the cell. So இங்கே this is number, this is size. That is watermelonல size, maizeல number. So இப்படி கொஞ்சம் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. And the later express the growth as increase in size of the cell, while the growth of a pollen tube is measured in terms of the length. An increase in surface area denote the growth in the dorsiventral leaf. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க.
நம்பருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, வால்யூம் பெருசாகுது, சைஸ் பெருசாகிறதுக்கு ஒன்று, லென்த் ஆஃப் த போலன் டியூபை நம்மளால் அளக்க முடியும். அண்ட் இன்க்ரீஸ் இந்த சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா லீஃபில் டார்சி வென்ட்ரல் லீஃப். ஸோ 4க்கு 4 எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் நம்ம growth is measurable அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது phases of growth. The period of growth is generally divided into 3 phases, namely meristematic, elongation and maturation. இதுதான் நம்ம இங்கே ஒரு ரூட் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ திஸ் இஸ் த ஒன், maturation, elongation and then formation. So meristematic zone, elongated zone and then matured zone. ஸோ இப்போ பார்ப்போம். Let us understand this by looking at the root tip. The constantly dividing cells both at the root apex and the shoot apex represent the meristematic phases of growth. The cells in this region are rich in protoplasm. இதெல்லாம் நம்ம anatomy-ல படிச்சோம். நிறைய protoplasm இருக்கும். Possess large conspicuous nuclei, பெருசாக இருக்கும், because it is keep on dividing இல்லை. ஸோ நிறைய நியூக்ளியை இருக்கும். vacuole இருக்காது, no vacuole, no vacuole. இதெல்லாம் நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். நிறைய protoplasm, no vacuole and possess large conspicuous big nucleus. Then thin cell wall, dense cytoplasm. Okay, இதெல்லாம் ஒரு matter. No intercellular, without intracellular space. Cells are without intercellular space. அப்படியே டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் டு பி அ மெரிஸ்டமேட்டிக் செல். meristematic cell. Okay, so abundant plasmodesmatal connection, so connection வேற பக்கத்துல, and cellulosic with cellulosic na thin cell walls are primary in nature, thin and cellulosic with abundant plasmodesmatal connection. The cells proximal, just next away from the tip to the next page to the meristematic zone represent the phase of elongation, increase to vacuolation. elongation க்கு போகும்போது vacuole form ஆயிடுது. Cell enlargement and new cell wall deposition are the characteristic of the cells in this phase. So இப்போ நீங்க elongation க்கு போனீங்கன்னா vacuole இருக்கு, cell enlargement இருக்கு, vacuolation, cell enlargement and new cell wall deposition in the elongation zone. Further away from the apex, the more proximal to the phase of elongation lies the portion of axis which is undergoing the phase of maturation. So இதுதான் நம்ம பார்த்தோம். கீழே மெரிஸ்டமேட்டிக், நடுவில் elongation, மேலே போனால் maturation. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப கிட்ட, யாருக்கு கிட்ட, elongationக்கு ரொம்ப கிட்ட, மெரிஸ்டமேட்டிக் zone வந்து கொஞ்சம் தள்ளி இருக்காது. So the cells of this zone attain their maximal size in terms of wall thickening. இங்கே வால் டெபாசிஷன் தான் போட்டிருக்காங்க, இங்கே வால் திக்கனிங் அண்ட் ப்ரோட்டோபிளாஸ்மிக் மாடிஃபிகேஷன். மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ் அண்ட் செல் டைப்ஸ் யூ ஹவ் ஸ்டடீட் இன் ஏர்லியர் கிளாஸஸ் ரெப்ரசன்ட் திஸ் phase. ஸோ இங்கே தான் நம்ம பேரன், கோலன், ஸ்க்ளீரன், கைமா, சைலம், ஃப்ளோயம் எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கல, இங்கேருந்து மெச்சூர் ஆகி போகிறது. ஸோ திஸ் இஸ் த மேஜர் மெச்சுரேஷன் ஜோன். டன். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரோத்து, அப்புறம் ஃபார்மேஷன், அதெல்லாம். இப்போது க்ரோத் ரேட்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். The increased growth per unit time is termed as growth rate. So increased growth per unit time is called growth rate. Thus rate of growth can be expressed mathematically. An organisms or a part of the organism can produce more cells in a variety of ways. இங்கே பார்க்கலாம், இங்கே என்ன சொல்லாங்கன்னா, இங்கே arithmetic growth, geometric growth. Before reading நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு செல், இந்த ஒரு செல் மெரிஸ்டமேட்டிக்காகவே இருக்குது, அதிலேருந்து செல். ஸோ இங்கே ஒரு செல், இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, அவ்வளோதான். 1, இங்கே 2. ஸோ இப்படி இருக்காங்க இல்லையா, இவங்க எப்பவுமே மெரிஸ்டமேட்டிக் செல்லாக இருக்காங்க. இவங்க மெரிஸ்டமேட்டிக் செல், இவங்க அப்படியே டிவைட் ஆகிட்டே இருப்பாங்க. இவங்கலேருந்து வெளியே வந்து அவங்க மெச்சூர் ஆகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து டிவைட் ஆகி ஒன்று ஒன்றா தள்ளப்படுது. ஸோ ஒரு பக்கம் டிவைட் ஆகிற செல் டிவைட் ஆகிட்டு இருக்கு, அங்கேருந்து மெச்சூர் ஆகி.
ஜியாமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 1, இங்கே 2, இங்கே 4, இங்கே 8, இங்கே 16. ஸோ அப்படியே டபுள் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஜைகோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜைகோட் டிவைட்ஸ் இன்ட்டு 2. ஸோ இதுக்கு முன்னாடி இது ஒரு செல்லாக இருந்தது, 2 செல், 4 செல், அதுக்கப்புறம் அப்படியே 8 செல் ஜியாமெட்ரிக் ஃபேஸ். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே இங்கே 2 செல்லுமே ஃபார்ம் ஆகிடும். ஸோ இங்கே திக் ப்ளூ இஸ் a cell capable of division meristem, and light blue cells that lose capacity to divide and it become matured cell. So this color is matured cell. Okay, so this is arithmetic phase, this is geometric phase. Diagrammatic representation of the arithmetic, geometric and stage during embryo development showing geometric and arithmetic phases. So ரெண்டுத்தை இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம கண்டென்ட்டை படிப்போம். The growth rate shows an increase that may be arithmetic or geometrical. In arithmetic growth, the following mitotic cell division, only one daughter cell continues to divide while the other differentiates and matures. So one divide ஆகிட்டே இருக்குது, the other one keeps on differentiate and matures. The simplest expression of arithmetic growth is exemplified by a root elongation at a constant rate. Look at figure 13.5. This, on plotting the length of the organ against time, the linear curve is obtained. This is the linear curve. அப்படியே இங்கிருந்து அப்படியே போகிறது linear curve. இது ஒரு x axis, அதுக்கப்புறம் இதில் ஒரு y axis போட்டிருக்காங்க. இதில் வந்து டைம், xல டைமு, yல வந்து height of the plant போயிட்டே இருக்குது. டைம் போக போக linear. ஸோ இது லீனியராக போயிட்டே இருக்குது. On plotting the length of the organ against time, a linear curve is obtained. Mathematically it is expressed as LT is equal to L0 plus RT. The length of the time, L வந்து time, 0ங்கிறது ஃபார்ம் ஆன length at a time. ஓகே, ஆரம்பிக்குது. R வந்து growth rate, elongation per unit time. So let us now see what happens in geometrical growth. In most systems, the initial growth is slow. Lag phase, log phase, steady stationary phase in varo, and it increases rapidly thereafter at the exponential rate. So that is log. So this is lag and this is log phase or exponential phase. Here both the progeny cells following mitotic cell division. So ரெண்டும் போதனால கிடுகிடுன்னு வளருது. 2 4 4 8 8 16. So here both the progeny cells following mitotic cell division retain the ability to divide and continue to do so. However, with limited nutrient supply கம்மியாக இருக்கும் பட்சத்தில் the growth slows down and இப்படி வந்தாச்சு parameter of growth again. So growth slows down leading to the stationary phase. கிடுகிடுன்னு வளரும்போது அது நியூட்ரியன்ட் கண்டென்ட் எடுத்துக்கிறதுனால it is almost stopped, stationary phase. If we plot the parameter of growth against time, so here size, weight of the organ, inge time against, we get a typical sigmoid curve. So this is the sigmoid curve. A sigmoid curve is a characteristic of living organisms growing in a natural environment. இது நேச்சுரலாக வளர அத்தனையுமே இப்போ நம்ம இதை பாக்டீரியாவில் கூட படிப்போம் sigmoid curve அப்படின்னு சொல்லிட்டு. So can you think of more similar examples? What kind of curve can you expect in the tree showing seasonal activities? சீசனல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? யூஸ்வலாக ட்ரீஸ் எல்லாம் இந்த எக்ஸ்பனென்ஷியல் ஃபேஸ் அப்படிங்கிறது சம்மர் ஃபேஸில் ரொம்ப அழகாக வளரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வின்டரில் ரொம்ப ஸ்டேஷனரியாக மாறும். ஸ்ப்ரிங்கில் அப்படியே கொஞ்சமாக அப்படியே லேக் ஃபேஸாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ட்ரீயில் நடக்கும் சீசனல் ஆக்டிவிட்டீஸ்னால் இதுதான். ஸோ எக்ஸ்பனென்ஷியல் சம்மர், இப்படி ஸ்டேஷ்னரி வின்டர், இங்கே ஸ்ப்ரிங். ஓகே, இது மேபி எக்ஸாமில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. தி எக்ஸ்பனென்ஷியல் growth கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் W1 is equal to W0 ERT. இதே ஃபார்முலா n போட்டு நம்ம பாப்புலேஷனில் படிப்போம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா, நாங்கள் n இருக்கும். ஸோ W1 is equal to W0 ERT. இங்கே ஈங்கிறது பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம். இது எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஒரு முறை நீட் எக்ஸாமில். So W1 is equal to final size, weight, height, number. 0ங்கிறது initial size at the beginning of the period. R is the growth rate, T is the time of growth, and E is the base of natural logarithm. So here R is the relative growth rate and is also the measure of the ability of the plant to produce a new plant material. So they keep on dividing. So new plant material they will be producing, referred to as efficiency index.
Hence the final size of W1 depend on the initial size 0. ஸோ இதை வச்சு தான் இப்போ ஒரு சென்டிமீட்டரில் இருக்கிற ஒரு பிளான்ட் அதுக்கு தேவையான காரணிகள்லாம் கரெக்டாக கிடைக்கும்போது ரேட் எவ்வளோ இருக்குது, 5 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. இப்போ 1லேருந்து 5 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி அதுதான் ஃபைனல். அது W1. இப்போ ஆரம்பித்தது வந்து W0. ஓகே, ஸோ இந்த பிக்சரை எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த பேஜ் தட்ஸ் ஆல். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது இந்த லெசனில். டஃப்னஸ் ஒன்றும் பெரிய பிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருக்கேன்னா இல்லை அடுத்து? யா, நெக்ஸ்ட் பேஜ். Diagrammatic comparison of absolute and relative growth rate. Both leaves A and B. So this is A, இது B. Have increased their area by 5 cm square in a given time to produce A1, B1. So இங்கேருந்து இங்கே போயிருச்சு 10 cm square. ஈவனும் 50 cm-லேருந்து 55, ரெண்டும் 5 cm வளர்ந்துருக்கு. 5 cm square போட்டிருக்கு, வளர்ந்துருக்கு. ஆனால் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் ரிலேட்டிவ் க்ரோத்தில் அப்படின்னு இப்போ பார்ப்போம். Quantitative comparison between the growth of living system can also be made in 2 ways. Measurement and the comparison of total growth per unit time is called. So total growth per unit time is called absolute growth. The growth of the given system per unit time, okay, full given system per unit time is expressed as on a common basis. Per unit initial parameter is called relative growth rate. இதனை simple versionல சொல்ல போனா relative growth நான் இங்கே எழுதுறேன். Relative growth is equal to growth in given time period by measurement at start of time period. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே 5, இங்கேருந்து இங்கே 5 சென்டிமீட்டர் இப்படி வச்சுப்போம். ஓகேவா, இவ்வளோதான். ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல். திஸ் இஸ் அப்சல்யூட் க்ரோத். ஓகே, யூனிட் டைம். ஸோ தட் இஸ் க்ரோத் பெர் யூனிட் டைம் கிவன். திஸ் இஸ் அப்சல்யூட் க்ரோத். ரிலேட்டிவ் க்ரோத் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்படி கவுண்ட் பண்ணணும். அதாவது இனிஷியலாக இது 5 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ வளர்ந்தது 5 சென்டிமீட்டர். இனிஷியலாக கொடுத்துருக்கிறது 5 × 100 போட்டு பாருங்கள். this 100% growth. இந்த பிக்சருக்கு போனீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. இனிஷியல் அமௌண்ட் இஸ் 50 × 100. ஸோ இது நீங்கள் போட்டு பாருங்கள். இது and this one calculation when you put what would be this 1/10 × 100, 10% it will be. So which is grown well, எது ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா A grows well compared to this. So relative growth is more in this A than B, and that is the content. Okay, so unit initial parameter is called the relative growth rate. Two leaves A and B are drawn that are of different sizes but shows absolute increase in area in a given time to give leaves A1, B1. However, one of them shows much higher relative growth rate, which one and why. So நம்ம இப்போ போட்டுட்டு வந்த calculation அப்படி இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது conditions for growth. What are all the conditions essential for a plant to grow well அப்படின்னு போனீங்கன்னா, why do you not try to write down what you think are necessary condition for growth? Of course நம்ம எழுதலாமே அதெல்லாம். ஒரு பிளான்ட்டுக்கு மினரல்ஸ் தேவை, தண்ணி தேவை, சூரிய வெளிச்சம் தேவை, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ் தேவை. இது மாதிரி அத்தனையும் அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு இப்போ நம்ம எழுதலாம். ஸோ திஸ் லிஸ்ட் மே ஹாவ் வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரியன்ட் as very essential element for growth. The plant cells grow in size by cell enlargement, which in turn requires water. So protoplasm increase ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். Turgidity of the cell helps in extension growth. So turgidityனா இப்போது இப்படி இருக்கிற ஒரு ஃப்ளேசிட் பலூன் காற்று ஊதுனா இவ்வளோ பெருசாக மாறுது இல்லையா, இதுதான் டர்ஜிட். அதே மாதிரி செல்லு இப்படி ஃப்ளேசிடாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு மொச்சக்கொட்டையோ இல்லை பட்டாணியோ நம்ம ஊற போடும்போது தண்ணி அப்சர்வ் பண்ணும்.
ஓகே, அது இம்பைபிஷன் தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற செல்லெல்லாம் ஃபுல்லாக தண்ணியை வாங்கி ஸ்வெல்லப் ஆகிருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு டர்ஜிடிட்டி. ஸோ டர்ஜிடிட்டி ஆஃப் த செல் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் க்ரோத். அதனால தான் டர்ஜிடிட்டி இஸ் த ரியல் கண்டென்ட். இது இருக்கிறதுனால, எல்லா செல்லும் டர்ஜிடாக இருக்கிறதுனால திஸ் பிளான்ட் இஸ் ஸ்டாண்டிங் இரெக்ட். ஸோ அது இம்பார்ட்டண்ட் ரீசன் கூட. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு லெசன் இந்த சிலபஸில் இல்லை, அதில் இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ். Thus, plant growth and further development is intimately linked to the water status of the plant. So, water தான் இதுக்கெல்லாம் ரீசன். வாட்டரால் தான் செல்ஸ் turgid. Because of turgidity, the cell looks that the growth is happening. Water also provides a medium for enzymatic activities needed for growth. Oxygen helps in releasing metabolic energy essential for growth activities, ATP. So nutrients, macro and micro essential elements are required by plants for the synthesis of protoplasm and act as a source of energy. So என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தோம். In addition, every plant organism has an optimum temperature range best suited for its growth. So optimum temperature range அப்படியே இப்போ நம்ம photosynthesis recollect பண்ணி பார்த்துக்கணும். Any deviation from this range could be detrimental to its survival. சாகடிச்சிரும் இந்த ரேஞ்சிலிருந்து மாறி போகும்போது. ஸோ நம்ம C3 பிளான்ட்டுக்கு C4 பிளான்ட்டுக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வித் ஸ்டாண்ட் பண்ணுறது 35 to 40, 20 to 25 இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ any deviation from this range could be detrimental to its survival. Environmental signals such as light and gravity also affect certain phases, stages of growth. ஸோ லைட்டோ கிராவிட்டியோ ஏதோ ஒன்று, இப்போ திடீர்னு ஒரு எர்த்குவேக் அந்த மாதிரிலாம் வரும். வெளியில் கொஞ்சம் தள்ளி ஒரு ட்ரிம்மர் இருந்துச்சுன்னா இங்கே அதனுடைய ரூட் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகும்போது வாட்டர் அப்சர்ப்ஷன், எனிதிங் கேன் அஃபெக்ட் த பிளான்ட் க்ரோத். நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன், டீடிஃப்ரென்சியேஷன் அண்ட் ரீடிஃப்ரென்சியேஷன். இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொன்னால் மெரிஸ்டமேட்டிக் செல் டர்ன் டு பி, தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் டு பிகம் அ பர்மனெண்ட் செல். அதே பர்மனெண்ட் செல் திரும்பவும் மெரிஸ்டமேட்டிக்கு வந்தால் இட் இஸ் டீடிஃப்ரென்சியேஷன். டீடிஃப்ரென்ஷியேட் ஆன செல், ஓகே, இப்போ ஒரு பேரன்கைமா திருப்பி மெரிஸ்டமேட்டிக்காக மாறுறது டீடிஃப்ரென்சியேஷன். அந்த டீடிஃப்ரென்ஷியேட்டட் செல்லு உடஞ்சி பல செல்களை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்க்ளீரன் கைமா, கோலன் கைமா, குளோரன் கைமா, ஜைலம், ஃப்ளோயம் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரீடிஃப்ரென்சியேஷன். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி ரெண்டு டேர்மாக ஞாபகம் வைக்கலாம். ஜஸ்ட் லிசன். இப்போது மெரிஸ்டமேட்டிக் செல் turn to be a permanent cell. அந்த permanent cell இது இப்போ இங்கேருந்து இங்கே ஃபார்ம் ஆகிறது தான் டிஃபரன்சியேஷன். பெர்மனண்ட் செல்லில் இருந்து இப்போ பெர்மனண்ட் செல் திரும்பவும் மெரிஸ்டமேட்டிக் செல்லாக மாறுதல் டிஃபரன்சியேஷன். ஓகே, இந்த மெரிஸ்டமேட்டிக் செல் திரும்பவும் டிஃப்ரெண்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்மனண்ட் செல்ஸ். இது ரீடிஃபரன்சியேஷன். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளை நம்ம மெரிஸ்டமேட்டிக் செல் பெர்மனண்ட் செல்லாக மாறுதல் பேரன்கைமா. ஓகே, இந்த பேரன்கைமா திரும்பவும் மெரிஸ்டமேட்டிக்காக மாறுறது கார்க் கேம்பியம். இந்த கார்க் கேம்பியம் திரும்பவும் உங்களுக்கு கார்க்கையோ இல்லை செகண்டரி கார்டெக்ஸையோ கொடுக்கறது ரீடிஃபரன்சியேஷன். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை நம்ம டிஷ்யூ கல்ச்சரில் போனால் இந்த ப்ராசஸை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ படிப்போம். So the cell derived from root apical and shoot apical meristem and cambium differentiate and mature to perform specific functions. This act leading to maturation is termed as differentiation. பாருங்க, the cell derived from root apical,
shoot apical meristem and cambium differentiate and mature to perform specific function. This act leading to maturation is termed as differentiation. During differentiation, cell undergoes few to major structural changes both in their cell wall. இது நம்ம பார்த்தோம், செல் வால் மாற்றம், புரோட்டோபிளாசம் பெருசாகிறது இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், டு ஃபார்ம் அ trachary elements, tracheids, அதாவது xylem-ல the cell should lose their protoplasm. Tracheids, vessels எல்லாம் dead cells. So they have to lose their protoplasm. They also develop a very strong elastic lignocellulosic secondary cell wall in xylem. So lignified ன்னு படிப்போம். To carry water to long distance even under extreme tension. Try to correlate the various anatomical features you encounter in plants to the functions they perform. Of course, இப்போ தண்ணி ரொம்ப தொலைவு தூக்கிட்டு போகிற ஒரு செல் எப்படி தின் வாலோடு இருக்க முடியும், அந்த ப்ரெஷர். ஸோ அது திக்கு வால் இருக்கும்போதே, ஒரு வால் செகண்டரி செல் வால் உள்பக்கமாக டெபாசிட் ஆகும்போதே அந்த செல்லோட லைஃப், பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட் ஆகும், அந்த செல் டெட் செல்லாக மாறுது. இது சைலமில் நடக்கிறது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு மெரிஸ்டமேட்டிக்கில் இருந்து மெச்சோர் செல்லுக்கு வரும்போது புரோட்டோபிளாசம் பெருசாகுது. இங்கே புரோட்டோபிளாசம் போகுது, மெச்சுரேஷன் ஜோனுக்கு வரும்போது புரோட்டோபிளாசம். ஸோ there's சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. Plant shows another interesting phenomenon. The living differentiated cell that by now have lost the capacity to divide can regain the capacity of division under certain condition. This phenomenon is termed as de-differentiation. இங்கே போட்டோம் இல்லையா அது. For example, formation of meristems, interfascicular cambium and cork cambium from fully differentiated parenchyma cells. While doing so, such meristem tissues are able to divide and produce cells that once again lose the capacity to divide but mature to perform specific function, that is get redifferentiated. இப்போ உங்களுக்கு I just take you back. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே இதை போட்டேன், உங்களுக்கு பின்னாடி வரும்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம்னா என்ன, இந்த வார்த்தைகள் புரியணும். இன்ட்ராஃபாசிகுலார்னா ஜைலம் ஃப்ளோயம்க்கு நடுவில் இருக்கிறது, இன்டர்ஃபாசிகுலார்னா ரெண்டு வாஸ்குலார் பண்டிலுக்கு. ஸோ பிட்வீன் டூ வாஸ்குலார் பண்டில் அப்படி இருந்தால் இன்டர்ஃபாசிகுலார். பிட்வீன் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம்க்கு நடுவில் இருந்தால் இன்ட்ராஃபாசிகுலார். ஸோ அங்கேருந்து இது ஃபார்ம் பண்ணுறவங்க தான் இந்த வாஸ்குலார் கேம்பியம். கார்க் கேம்பியம் தான் இங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க. கார்க் கேம்பியம் ஃபார்மிங் கார்க் அண்ட் செகண்டரி கார்டெக்ஸ். இதுக்கு ஃபெல்லம், ஃபெல்லோஜன், ஃபெல்லோடம் டேர்ம் எல்லாம் கொடுத்தேன். இதுதான் இப்போ இங்கே எழுத வேண்டிய ஒரு கண்டென்ட், இங்கே நாம் படிக்க வேண்டிய கண்டென்ட். Okay, redifferentiate. List some of the tissues in the woody dicotyledonous plants that are the products of redifferentiation. இதுதான் அது நான் இப்போ போட்டது. How would you describe a tumor? Tumorனா என்ன, பெருசாகிட்டே இருக்கு, உடஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கு இல்லையா. It loses the capacity of ஒரு regular cell division, keep on dividing and disturbing the neighboring cell. ஸோ அதுவுமே மெரிஸ்டமேட்டிக்குள்ளே வந்த மாதிரி. What would you call the parenchyma cells that are made to divide under controlled laboratory condition during plant tissue culture? ஸோ இதுதான் இது parenchyma permanent cell de-differentiate ஆகி அதிலிருந்து redifferentiated-ஆக வெரைட்டியாக ஃபார்ம் ஆகுது. இதே கதை தான். So recall in section 13.1.1 we have mentioned that the growth in plant is open, can be indeterminate or determinate. So now we may say that the plant growth is indeterminate இல்லையா, but there are some determinate growth இருக்கு. லீஃப்ல இவ்வளோதான் சைஸ், இதெல்லாம் அதுக்கு மேலே மாறாது. Now we may say that even differentiation in plants is open because the cells tissues arising out of the same meristem have different structures at maturity. இந்த இடத்துல நம்ம differentiation in plant is open ஏன்னா மெரிஸ்டமேட்டிக்கில் தான் இருக்குது. different structure at maturity. The final structure at maturity of a cell tissue is also determined by the location of the cell within. ஃபைனலாக ஒரு செல்லுக்கு ஒரு ஷேப் கிடைக்குதுன்னா அது எதனாலனா அது எந்த இடத்துல இருக்குது அதை பொறுத்து அதோட ஷேப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஸ் பொசிஷன்ட் அவே ஃப்ரம் ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் டிஃப்ரென்ஷியேட் as root cap cells, while those pushed to the periphery mature as epidermis. இந்த பக்கம் வர்றது எல்லாமே ரூட் கேப் செல் ஆகும், அங்கேருந்து தள்ளி தள்ளி போகிறது எல்லாமே எங்கேவா மாறுதுன்னா எபிடர்மிஸாக மாறுது. ஸோ லொக்கேஷனை பொறுத்து. Can you add a few more examples of open differentiation correlating the position of a cell to its position in an organ?
இப்படின்னு நீங்கள் பொசிஷன் ஆஃப் அ செல் ஆர்கன்லாம் பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர் பெரிசைக்கிளில் இருந்து வரும், அங்கேருந்து வரும். அதுக்கப்புறம் பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கன், இந்த ஏபிக்கல் பட் ஃபார்மேஷன், இந்த வெஜிடபிள்ஸ் ஃபார்மேஷன், அது எல்லாமே அப்படி அப்படியே மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அடுத்தது டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் இஸ் அ டேர்ம். இவ்வளோ நேரம் நம்ம க்ரோத்தை பற்றி பார்த்தோம். இப்போ டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் இஸ் அ டேர்ம் தட் இன்க்ளூட் ஆல் சேஞ்சஸ் தட் அன் ஆர்கனிசம் கோஸ் த்ரூ டியூரிங் இட்ஸ் லைஃப் சைக்கிள் ஃப்ரம் ஜெர்மினேஷன் டு த சீட் டு செனசன்ஸ். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட்னா அது ஓவராலாக இங்கே ஆரம்பத்தில் இருந்து ஒரு சீடு ஃபார்ம் இருச்சு, அங்கேருந்து ஜெர்மினேட் ஆகி சீடு ஃபார்ம் ஆகி ஆஃப் த சீடு டு செனசன்ஸ். ஸோ சீடு ஜெர்மினேட் ஆகி அங்கேருந்து டெத்துக்கு முந்தின ஸ்டேஜ் போகிறது தான் செனசன். Diagrammatic representation of the sequence of processes which constitute the development of the cell of a higher plant is given in figure 13.8. It is also applicable to tissues and organs. ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் ஒரு டீட்டெயில் அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும், பார்ப்போம் இப்போது. ஸோ this look at this picture 13.8, sequence of the developmental process in a plant cell. This is meristematic cell. இது அப்படியே plasmatic growthனா protoplasm increases, that is cell size increases. Cell size increase ஆகி mature ஆகிடுச்சா, ஓகே, இன்க்ரீஸ் ஆகி இலாங்கேட் ஆகுது, ஜோன் ஆஃப் இலாங்கேஷன். ஸோ ஞாபகம் இருக்கா, மெரிஸ்டமேட்டிக் ஜோன், இலாங்கேஷன் ஜோன் அண்ட் மெச்சுரேஷன் ஜோன். ஸோ இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, இலாங்கேட் ஆகி மெச்சுவர் ஆகிடுச்சு. ஸோ மாக்கு வந்தாச்சு, வந்த செல் மெச்சுவர் செல்லு தான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெச்சுவர் ஆகி எய்தர் பேரன் ஆர் கோலன் அப்படி போயிட்டு இருக்கு, ஆர் ஸ்க்ளீரன் அந்த மாதிரி. மெச்சுவர் ஆகி இட் இஸ் செனசன்ஸ், தட் இஸ் ஃபியூ யார்டு டு டெத்துன்னு சொல்கிறது, ரொம்ப வயசான காலகட்டம். அதுக்கப்புறம் இட் வில் ஜஸ்ட் டை. ஸோ திஸ் இஸ் த க்ரோத். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் இன்னொரு கட் போட்டிருக்காங்கன்னா, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் கீப் ஆன் இன்க்ரீஸ் அண்ட் கீப் ஆன் டிவைடிங். தே ரிமைன்ஸ் ஆஸ் அ மெரிஸ்டம். தே நெவர் கெட் டிஃப்ரென்ஷியேட்டட். அது டிஃப்ரென்ஷியேட்டே ஆகாது. டிஃப்ரென்ஷியேட் ஆனால் அப்படியே போயிட்டு மெச்சூர் செல் அப்படி ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் த சைக்கிள். Plants follow different pathways in response to environment or phases of life to form different kinds of structure. This ability is called plasticity. Okay, so different pathway in response to environment, because லைட்டை பொறுத்து, தண்ணியை பொறுத்து, அதனுடைய தகவமைப்பை பொறுத்து அது மாறும், அதனுடைய உடல் கூறு மாறும். அதுதான் இது. ஹெட்டிரோஃபில்லி இன் காட்டன். ஹெட்டிரோஃபில்லி, ஃபில்லினா லீஃபு, ஃபில்லஸ்னா, ஹெட்டிரோனா டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப். கொரியாண்டர், லாக்ஸ்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, in such plants the leaves of the juvenile plant are different in shape from those in mature plants. இங்கே பாருங்கள், ஜூவனைல் பிளான்ட்டில் எவ்வளோ அகலமாக இருக்குது, அடல்ட்டில் எப்படி ஆயிடுச்சு. இது வந்து லாக்ஸ்பரில் இப்படி இருக்குது. பட்டர் கப்பில் பார்த்தீங்கன்னா, லுக் அட் இயர், டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டாட்டில் இருக்கும்போது இது அப்படியே பறந்துருந்தால் சன்லைட்டு, இப்படி டிசெக்டடாக இருந்தால் வாட்டரில் அதனால் ஈஸியாக ஸ்விம் பண்ண அந்த மாதிரி இருக்கிற பட்டர் கப். இது ஃபினோடிபிக் பிளாஸ்டிசிட்டி, அப்படி வளைஞ்சு போகிறத பற்றி கூட நம்ம ஏற்கனவே சொன்னேன். சம்டைம்ஸ் அந்த லைட் வந்து என்றைக்குமே லிமிட்டிங் ஃபேக்டராகவே இருக்காது. பட் ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது ஃபாரஸ்ட்டில் லைட்டே கஷ்டமாக இருக்கும்போது தன் ஷேப்பை மாற்றிக்கும் அப்படின்னு நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் பார்த்தோம். இதுவும் அதே மாதிரி. And plasticity and heterophyll in cotton, coriander and larkspur. In such plants, the leaves of the juvenile plant are different in shape from those in mature plant. On the other hand, difference in shapes of leaves produced in air and those produced in water in buttercup also represent the heterophylous development due to environmental factor. This phenomenon of heterophyll is an example of plasticity. So plasticity-க்கான ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இது. ஸோ இப்போ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது இந்த கண்டென்ட். The next content is thus growth, differentiation and development. Growth, differentiation and development are very closely related events in the life of a plant. Which are all the following are closely related event of a plant அப்படிலாம் கேட்டால் இது மூணு முக்கியமாக.
Broadly, development is considered as the sum of growth and differentiation. So development முதலே போட்டிருப்பாங்க, developmentனா growthum differentiationum சேர்ந்தது. So development in plants, that is both growth and differentiation, is under the control of intrinsic and extrinsic factors. So intrinsic factor na உங்களுக்கு உள்ள இருக்கிற ஹார்மோன், genetical factors, everything count. The former includes, former intrinsic, intracellular, genetic, or intercellular chemicals such as plant growth regulators அதெல்லாம் பொறுத்து. While the later includes, that is extrinsic factor includes light, temperature, water, oxygen and nutrition. இவங்களை எல்லாம் பொறுத்து ஒரு பிளான்ட்டோட கண்டென்ட், தட் இஸ் அதனுடைய வளர்ச்சிங்கிறது மாறும். அதனுடைய லைஃப் ஸ்பேனுங்கிறது எவ்வளோ இருக்கிறது, அதெல்லாம் அதான் ஜெனட்டிக் மேட்டர். அது வந்து இன்ட்ராசெல்லுலார். இன்டர்செல்லுலார்னா ஹார்மோன்ஸ், க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் போகிறது. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து வர கண்டென்ட். ஸோ இதோட பிளான்ட் க்ரோத் முடியுது. தட் இஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். நாம் இது வரைக்கும் அப்படியே ரீகலெக்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவை நான் இதோடு முடிக்கிறேன். நம்ம பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த அப்சல்யூட் க்ரோத்னால் என்ன, அப்புறம் ரிலேட்டிவ் க்ரோத்னால் என்ன, லேக் ஃபேஸ், லாக் ஃபேஸ், அரித்மேட்டிக் க்ரோத், இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக மேட்டர்ஸ் இருக்குது. ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. பிளாஸ்டிசிட்டிக்கு கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள், அப்புறமா எங்கேருந்து அடல்ட்டுக்கு போன ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டருக்கு போன எக்ஸாம்பிள், இது மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸை கொஞ்சம் படிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே.